Now I'll tell you something that old Pentecostal believers will know, but some of those who are new here will not know. பழைய பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் அறிந்ததான சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புதிதாய் வந்தவர்களுக்கு அது தெரியாமலும் இருக்கலாம். In the Old Testament there was a ministry, a priesthood. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு விதமான ஊழியம், ஆசாரிய தத்துவம் காணப்பட்டது. Priests got married. ஆசாரியர்களுக்கு விவாகம் நடந்தது. Aaron, the first priest, got married. முதலாவது ஆசாரியனாகிய ஆரோனுக்கு விவாகம் நடந்தது. His children became the next priests. அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு பின்பாக ஆசாரியர்கள் ஆனார்கள். That was called the ministry after the order of Aaron. அதுதான் ஆரோனின் முறைமையின்படி உண்டான ஊழியம். But that ministry was not up to the mark, because the Bible says people could not grow to the perfection of Jesus through that ministry. அப்படிப்பட்டதான ஊழியமானது பூர்ணமான ஊழியமாக காணப்படவில்லை. தேவனுடைய சித்தத்தின் பூரணமாக காணப்படவில்லை. ஏனென்று கேட்டால் தேவனுடைய அந்த நிலவரத்திற்கு அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. So God had to ordain another priesthood of a different order. ஆகினாலே தேவன் மற்ற ஒரு ஆசாரியத்துவத்தை வேறு ஒரு முறைமையின்படி உண்டாக்க வேண்டியதாயிருந்தது. Can anyone say what is that new order of ministry called? அந்த புதுமையான முறைமையின்படி உண்டாக்கப்பட்ட அந்த ஊழியம் என்ன என்று சொல்ல முடியுமா? Right, the ministry after the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உண்டானதான ஊழியம். Now if you look at Melchizedek, நீங்கள் மெல்கிசேதேக்கை பார்ப்பீர்கள் என்றால் in Hebrews chapter 7, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் this Melchizedek has given various qualifications. He is described there. அங்கு அந்த மெல்கிசேதேக்கை பலவிதமான காரியங்களோடு கூட விவரிக்கப்பட்டிருக்கிறது. Read that verse please. 7:1-3. 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். Now suppose this Melchizedek was a human being. இந்த மெல்கிசேதேக் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். This verse says Melchizedek did not have father and mother. இந்த மெல்கிசேதேக்குக்கு தகப்பனும் தாயும் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Can you give the name of any human being without a father and mother? தகப்பனும் தாயும் இல்லாமல் இருந்த ஒரு மனிதரை குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? Anyone without father and mother? தகப்பனும் தாயும் இல்லாத Adam. Adam did not have father and mother. ஆதாமுக்கு தகப்பனும் தாயும் இல்லை. Okay, so could this be Adam? இது ஆதாமாகவும் இருக்கலாம். வாசிங்க. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். வம்ச வரலாறு, that means children. வம்ச வரலாறு என்றால் பிள்ளைகள், வம்சம். Can this be Adam? இது ஆதாமாக இருக்க முடியுமா? Adam had children. ஆதாமுக்கு பிள்ளைகள் உண்டாயின. Melchizedek did not have children also. ஆனால் மெல்கிசேதேக்கு பிள்ளைகளும் இல்லை. So this cannot be a human being. இது மனிதனாக இருக்கவே முடியாது. Because every human being either will have children or have father and mother. ஏனென்று கேட்டால் எந்த மனுஷன் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தால் தகப்பன் தாய் இருப்பார்கள், இல்லாமல் இருந்தால் பிள்ளைகளாவது இருக்கும். Could it be an angel? தூதர்களா இருக்க முடியுமா? Does angels have father and mother? தூதர்களுக்கு தகப்பனும் தாயும் உண்டோ? Do angels have children? தூதர்களுக்கு பிள்ளைகள் உண்டா? No. இல்லை. So could it be an angel? அது தூதர்களாக இருக்கலாம். Okay, read on. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல். He doesn't have a beginning or an end. இவனுக்கு நாட்களின் துவக்கமும் இல்லை, ஒரு முடிவும் இல்லை. Do angels have a beginning? தூதர்களுக்கு துவக்கம் உண்டோ? Angels are created. தூதர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். So angels have a beginning. அவர்களுக்கு ஒரு துவக்கம் உண்டு. But here Melchizedek, it said he has no beginning. இங்கே மெல்கிசேதேக்குக்கு துவக்கம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. So he cannot be an angel. அது தூதர்களும் இல்லை. So now eliminated, human beings eliminated, angels are also eliminated. இப்பொழுது மனிதர்களுக்கும் இதற்கு தகுதி இல்லை, தூதர்களும் இது தகுதி இல்லாமல் வெளியே வருகிறார்கள். Who is left? யார் இருப்பது இப்பொழுது? Father, Son and Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். Could he be the father? அவர் பிதாவாக இருக்க முடியுமோ? இந்த இரண்டாம் வசனம் வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இல்ல, உன்னதமானவர் தேவனுடைய ஆசாரியர். ஃபர்ஸ்ட் வசனம்.
First verse. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். He is called the priest of the Most High God. இவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். Most High God is the Father. உன்னதமான தேவன் பிதாவாக இருக்கிறார். So he is called the priest of the Most High God. Can't be the Father then, because he is the priest of the Father. அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தபடினாலே அவர் ஒரு ஆசாரியர் தானே தவிர உன்னதமான தேவன் அவர் அல்ல. So he is not the Father. அவர் பிதா அல்ல. So he must be the Son or the Holy Spirit. அப்படியானால் அவர் குமாரனாகவோ அல்லது பரிசுத்த ஆவியானவரோ இருக்கலாம். அங்க வந்து தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் அதுங்க இருக்கு. தேவனுடைய குமாரனுக்கு எந்த ஒப்பானவனாய் வசனம்? மூணாம் Third verse. He is made like unto the Son of God. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாக அவன் இருக்கிறான் என்று So he can't வாசிக்கிறோம். be Jesus. அது இயேசுவும் அல்ல. So by principle of elimination, who is Melchizedek? இவர்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து தள்ளிவிடும் பொழுது யார் மெல்கிசேதேக்காய் இருப்பது? The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். So a new priesthood has to be now ordained after the order of this Melchizedek. ஆகினாலே புதிதான இந்த ஆசாரியத்துவமானது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உண்டாக்கப்பட்டதா இருக்க So வேண்டும். the priests who come under that order of Melchizedek should be just like Melchizedek. No father, no mother, no children. ஆகினாலே இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வருகிறதான ஊழியக்காரனும் கூட அந்த மெல்கிசேதேக்கை போன்றதாகவே இருக்க வேண்டும். தகப்பனும் இல்லாமல் தாயும் இல்லாமல். That's why we leave our houses and come. ஆகையினால் தான் எங்களுடைய வீட்டுகளை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வந்து விட்டோம். That's why we don't get married. ஆகையினால் தான் எங்களுக்கு விவாகம் நடக்கிறதில்லை. Then it says without beginning of days. How can we begin without beginning of days? அடுத்த வார்த்தை இங்கு சொல்லுகிறது நாட்களின் துவக்கம் இல்லாத எங்களுக்கு எப்படி துவக்கம் இல்லாமல் இருக்கும்? The Bible says we were in the mind of the Father before the foundation of the world. ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது நாங்கள் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுடைய மனதிலே காணப்பட்டோம். So we were in the plan of God even before the world began. இந்த உலகம் தொடக்கத்திற்கு முன்பதாகவே நாங்கள் தேவனுடைய மனதிலே காணப்பட்டோம், திட்டத்தின் மத்தியிலே காணப்பட்டோம். In that sense this is fulfilled. அந்த வார்த்தையின்படி இதுவும் எங்களுக்கு நிறைவேறி And இருக்கிறது. we are going to live on eternally in Zion in heaven. நாங்கள் சீயோனிலே பரலோகத்திலே நித்தியமாக வாழப் போகிறோம். So there is a priesthood like that after the order of Melchizedek. ஆகையினாலே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியத்துவம் இருக்கிறது. That's the second reason why we don't get married. அதுதான் ஏன் நாங்கள் விவாகம் செய்யவில்லை என்பதற்கு இரண்டாவது காரணம். I'll be short with the other 2 points. மற்ற இரண்டு காரியங்களை குறித்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். There are some verses which the other Christians used to say that a servant of God should get married. மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அடிக்கடிக்கு நமக்கு காண்பிக்கிறதான தேவனுடைய ஊழியக்காரர்கள் விவாகம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வசனத்தை நான் இப்பொழுது படிக்க விரும்புகிறேன். 1 Timothy chapter 3 verse 2. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆவியால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும். போதும். Here it's called a bishop. இங்கு கண்காணியானவனை குறித்து So வாசிக்கிறோம். bishop is a servant of God. கண்காணியானவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறார். A bishop should be the husband of one wife. கண்காணியானவன் ஒரே மனைவி உடைய புருஷனாய் இருக்க வேண்டும். So he should get married, isn't it? ஆகையினாலே அவனுக்கு விவாகம் செய்யத்தானே வேண்டும். So servants of God who get married accuse us saying we are doing something wrong and unbiblical. தேவனுடைய ஊழியம் செய்கிறதான சில விவாகம் செய்து ஊழியம் செய்கிறதான ஊழியர்கள் எங்களை பார்த்து இவர்கள் செய்கிறது சரியில்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். How can you not get married? It's not biblical. எப்படி நீங்கள் விவாகம் செய்யாமல் ஊழியம் செய்யலாம்? Then if that is so, அப்படியானால் if getting married is the qualification to be a servant of God, தேவனுடைய ஊழியக்காரன் ஆவதற்கு விவாகம் தான் ஒரு தகுதியாக இருக்குமானால், continue with the qualification in verse 4. 4ஆம் வசனத்திலே அந்த தகுதிகளை குறித்ததான தொடர்ச்சியை வாசியுங்கள். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறான். பிள்ளைகள் நல் ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், கீழ்ப்படுதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். So that is the qualification, not only one wife. ஒரு மனைவி உடைய புருஷனாய் மாத்திரமல்ல மற்ற தகுதிகளும் அவனுக்கு வேண்டும். So you should not only be married, you should not only have one child, you should have at least 2 children, because children is written there. அங்கு இப்படி நாம் வாசிப்போம் என்றால் நீ விவாகம் செய்வது மாத்திரம் தகுதி அல்ல, அங்கு தன்னுடைய பிள்ளைகளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 2 பிள்ளைகளாவது இருக்க வேண்டும். So every pastor should have one wife and minimum 2 children, only then he can be a pastor. அப்படியானால் ஒவ்வொரு பாஸ்டரும் ஒரே மனைவி
2 பிள்ளைகளாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பாஸ்டராக ஏற்றுக்கொள்ளப்பட Not முடியும். only that, they should be நல் ஒழுக்கம் உள்ளவர்கள். They should have good conduct, they should be obedient. And to know whether a child is really of good conduct or obedient, he should grow at least to 20 years old. அப்படி என்றால் அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவன் அப்படியே நாம் அதை சோதித்து அறிவதற்கு 20 ஆண்டுகளாவது அந்த பிள்ளைக்கு வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. So that pastor should have one wife and 2 children minimum who are about at least 20 years old. அப்படி என்றால் இந்த பாஸ்டர் கண்டிப்பாக ஒரு மனைவி உடையவராக இருக்க வேண்டும். அவருக்கு 2 பிள்ளைகளாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். அந்த இரண்டாவது பிள்ளைக்கு 20 வயதாவது ஆகி இருக்க வேண்டும். And those 2 children should have good reputation, only then he can be pastor. அந்த 2 பிள்ளைகளுக்கும் நல்லொழுக்கம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நாங்கள் பாஸ்டராக ஏற்றுக்கொள்ள முடியும். Which means every pastor should be minimum 45 years old. அப்படி என்றால் எல்லா பாஸ்டர்மார்களுக்கும் குறைந்தபட்சம் 45 வயதில் தான் ஊழியத்தை அவர்கள் தொடங்க வேண்டும். Is that possible? அது சாத்தியம்தானா? There can be no young pastors there. அப்படி என்றால் ஒரு இளம் வயது உள்ளதான பாஸ்டர் இருக்க மாட்டார்கள். It's not right for them just to take the wife part of it and quote it against us. They have to use the whole portion there. மனைவி மாத்திரம் இருக்கிறதான அந்த தகுதி எடுத்து அதை அவர்கள் எங்களுக்கு காட்டக்கூடாது. இந்த பகுதியை முழுவதும் வாசித்து அவர்கள் சொல்ல வேண்டும். Who is this bishop? யார் இந்த கண்காணியானவன்? Just like today, there was a shortage of servants of God in those days. இந்த நாட்களில் போலவே அந்த நாட்களிலும் கூட தேவனுடைய ஊழியத்திற்கு ஏற்ற அளவுக்கு அந்த நிறைவான அளவுக்கு ஆட்கள் இல்லை. Churches were multiplying and multiplying, but servants of God were few. சபைகள் திரளாய் பிறந்து அதிகமாக போய்க்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நடத்தக்கூடிய தேவனுடைய ஊழியர்களோ குறைவா இருந்தார்கள். Even now in our church, இப்பொழுதும் நம்முடைய சபையிலும் கூட if you go to many countries in the Gulf, நீங்கள் இந்த அரபு தேசத்திற்கு போவீர்கள் என்றால், or if you go to South America, Central America, நீங்கள் தென் அமெரிக்கா அல்ல மத்திய அமெரிக்கா பிரதேசத்திற்கு போவீர்கள் என்றால், in many of our churches there are no servants of God. நம்முடைய அநேக சபைகளிலே தேவனுடைய ஊழியர்களே இல்லை. But believers are there. ஆனால் தேவனுடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். So what do? அவர்கள் என்ன செய்வார்கள்? The servants of God choose one believer there who has a good conduct. அங்கு நல் ஒழுக்கம் உள்ளதான ஒரு விசுவாசியை தேவனுடைய ஊழியக்காரர்கள் தெரிந்து, he should be having one wife and 2 children who are of good report. அவர்தான் ஒரே மனைவியுடைய புருஷனும் நல்லொழுக்கம் உள்ள கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். He can supervise the church in the absence of the servants of God. தேவனுடைய ஊழியர்கள் அங்கு இல்லாத பட்சத்தில் அவர் அந்த சபையை பார்த்துக் கொள்ள வேண்டும். He is called Kankani as in Tamil. He is the bishop. தமிழின்படி வாசிக்க போனால் அங்கு அவன் கண்காணி மாத்திரமாக இருக்கிறான். But today the name bishop has taken another role in Christian churches as a very chief person. ஆனால் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது கண்காணி என்று நாம் சொல்கிறதான் அவர் பிஷப் என்ற பதவி வைத்துக் கொண்டு மேலே ஒரு கிறிஸ்தவ மதத்தின் மேல் ஒரு பகுதியாக இருக்கிறார். But the bishop today is not the bishop that the Bible is speaking of. இன்று நாம் காண்கிறதான அந்த கண்காணியானவனை குறித்தல்ல வேதம் இந்த கண்காணியை சொல்லுவது. Fourthly, நான்காவதாக, so the justification is it is all right that we be not married. அதனுடைய கடைசி நீதி பகுதி என்னவென்று கேட்டால் நாங்கள் விவாகம் செய்யாமல் இருப்பது சரிதான் என்பதை நிரூபிக்கிறோம். Fourthly, நான்காவதாக, in Ephesians chapter 4, எபேசியர் 4ஆம் அதிகாரம், there's a verse like this. இப்படி ஒரு வசனம் உண்டு. Jesus led captivity captive and gave gifts unto men. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களுக்கு வரங்களையும் கொடுத்தார். Read verse 8 and 11. 8ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். I don't want to explain everything. எல்லாவற்றையும் நான் விவரிக்க விரும்பவில்லை. மனுஷருக்கு வரங்களை அளித்தார். He gave gifts to men. What are those gifts? மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தாரே, அந்த வரங்கள் என்ன? 13ஆம் வசனம் 11 in English, 13 in Tamil. 11ஆம் வசனம் ஆங்கிலத்திலும் 13ஆம் வசனம் தமிழிலுமா இருக்கிறது. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். So these are the different kinds of servants of God who are given to the church as gifts. சபைக்கு இவர்கள்தான் பலவித தேவனுடைய வரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். So servants of God are gifts to the church. தேவனுடைய ஊழியக்காரர்கள் சபைக்கு வரங்களாக இருக்கிறார்கள். Now logically speaking, if I am married, how can God take me and give me as a gift to someone else? நான் விவாகம் செய்திருப்பேனே என்றால் தேவன் என்னை எடுத்து
மற்ற யாருக்கு எப்படி வரமாக அன்பளிப்பாக கொடுக்க முடியும்? But if I'm unmarried and fully dedicated to God, God can use me and send me anywhere as a gift. நான் விவாகம் செய்யாமல் என்னை முற்றிலுமாக நான் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருப்பேனால் தேவன் என்னை எடுத்து அவர் வரமாக அன்பளிப்பாக வேறு ஒரு ஊழியத்திற்கு கொடுப்பார். I'll tell you one example and close. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். One day our center pastor, Pastor Luke, ஒரு நாள் நம்முடைய சென்டர் பாஸ்டர் ஆகிய பாஸ்டர் லூக் அவர்கள், he was a young brother. அவர் ஒரு வாலிப சகோதரனாய் இருந்தார். He was serving God in Chidambaram. அவர் சிதம்பரத்திலே சின்ன பிரதராக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். Sunday morning he'll conduct the service in Chidambaram. Evening he would go by cycle to a village a little far away and conduct evening service there because all the believers there could not come here. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சிதம்பரத்தில் இருக்கிறதான தேவன் நம்முடைய சபையில கூட்டத்தை நடத்திவிட்டு சாயங்காலம் அங்க தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு சைக்கிளிலே போய், ஏனென்றால் அவர்களால் எல்லாரும் கூட்டத்துக்கு வர முடியாத காரணத்தினாலே இவர் அங்கே போய் சாயங்காலம் மாலை கூட்டத்தை நடத்துவார். One day he was going in the evening. ஒரு நாள் ஒரு சாயங்காலம் போய் கொண்டிருந்தார். Two people stopped him. இரண்டு பேர் அவரை நிறுத்தினார்கள். They were pastors from another church. அவர்கள் மற்ற சபையின் பாஸ்டர்களாக இருந்தார்கள். So these pastors asked him, "Are you CPM?" அந்த பாஸ்டர் இவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் சிபிஎம் சபையை சேர்ந்தவரா? That was the old name for this mission. இந்த நம்முடைய சபைக்கு பழைய பெயர் அதுதான். He said yes. ஆம் என்று சொன்னார். Then he said, "We want to ask you two questions." இரண்டு கேள்விகளை கொடுத்து கேட்க விரும்புகிறோம். The first question is, how can you conduct an evening service here without conducting a morning service? எப்படி இந்த இடத்திலே காலை ஆராதனை நடத்தாமல் மாலை ஆராதனை நடத்தலாம் என்று கேட்டார்கள். The second question is, இரண்டாவது கேள்வி, how can you do ministry without getting married? விவாகமாகாமல் எப்படி நீங்கள் ஊழியம் செய்யலாம் என்று கேட்டார்கள். And the Pastor Luke, he was a brother, then he said, அப்பொழுது பாஸ்டர் லூக் பிரதராக இருந்தபடினால் அப்படி உடனடியாக சொன்னார். He said, for the first question the answer is, it's not that we don't have any Sunday service. We have a Sunday service at Chidambaram. The believers here can't come there, so I am going there to conduct an evening service. எங்களுக்கு காலை ஆராதனை என்று கண்டிப்பாக ஒன்று உண்டு. அது சிதம்பரத்திலே காலை நடந்தது. இங்கு கிராமத்தில் இருக்கிறதான் இந்த தேவனுடைய பிள்ளைகள் வர முடியாத காரணத்தினாலே நான் மாலையிலே இங்கு ஆராதனை நடத்துகிறேன். இதுதான் முதல் கேள்விக்கு பதில் என்று சொன்னார். The answer for the second question I don't have to time to tell now. Sometime convenient time I'll give you the answer. இது இரண்டாவது கேள்விக்கு குறிதான பதிலை இப்பொழுது எனக்கு சொல்ல நேரமில்லை. நமக்கு சரியான நேரம் கிடைக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன். Then the pastor said, அப்பொழுது அந்த பாஸ்டர்கள் சொன்னார்கள், okay then you do one thing. அப்படியானால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள். The two pastors said, அந்த இரண்டு பாஸ்டர் சொன்ன காரியம், because these believers of yours in this village don't have any morning service, ask them to come to our church in the morning. இந்த நீங்கள் கிராமத்துக்கு வருகிறீர்களே, இந்த அந்த கிராமத்திலே காலை ஆராதனை இல்லாதபடினாலே அவர்கள் எல்லாரையும் எங்களுடைய சபைக்கு காலை ஆராதனையிலே அந்த கிராமத்தில் தானே வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். Pastor Luke said, okay, but one condition. அப்பொழுது பாஸ்டர் லூக் சொன்னாராம், சரி, ஆனால் ஒரு நிபந்தனை. Ask all your believers to come for my service in the evening. அப்படி என்றால் உங்களுடைய எல்லா விசுவாசிகளையும் மாலை ஆராதனைக்கு நான் நடத்துகிற அந்த ஆராதனைக்கு வர சொல்லுங்கள் என்று சொன்னாராம். They said, okay. சரி என்று சொன்னார்கள். So the two pastors went to their churches and said, go to all of you go to the evening service, only then they will come to the morning service. அப்பொழுது அவர்கள் அந்த பாஸ்டர்கள் இரண்டு பேரும் போய் தன்னுடைய சபையிலே பார்த்து, எல்லாரும் இன்றைக்கு மாலை ஆராதனைக்கு அந்த சபைக்கு நீங்கள் போக வேண்டும், அப்படி என்றால் தான் அவர்கள் எல்லாம் நம்முடைய சபைக்கு காலை ஆராதனைக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள். The sad thing is all those who came to attend the evening service from that church never went back to the church. ஆனால் துக்கமான காரியம் என்ன என்று கேட்டால், மாலை ஆராதனைக்கு வந்ததான அந்த சபைகளைச் சேர்ந்த எல்லாரும் திரும்பவும் காலை ஆராதனைக்கு தங்களுடைய சபைக்கு திரும்பி செல்லவே இல்லை. After that those two pastors were not to be seen. அதற்கு பின்பாக இந்த இரண்டு பாஸ்டர்களை பார்க்கவே முடியவில்லை. But after many months, ஆனால் பல மாதங்களுக்கு பின்பாக Pastor Luke was going that side in the cycle. பாஸ்டர் லூக்கா அவர்கள் சைக்கிளிலே அந்த இடத்தில் போய் கொண்டிருக்கும் போது he saw a bearded man coming in the opposite direction. அவருக்கு முன்பாக தாடி வைத்துதான் ஒரு மனுஷன் தனக்கு முன்பாக வருவதை பார்த்தார். Very thin and old. மிகவும் முதிர்ந்த வயதுள்ள மெலிந்து போனவராயிருந்தார். That looks like that pastor who accosted me that day. அன்றைக்கு என்னை பார்த்து கேள்வி கேட்டது அந்த பாஸ்டரை போலதான் இவர் இருக்கிறார் என்று பார்த்தாராம். So pastor stopped and asked, aren't you that pastor who came and spoke to me that day? அந்த நாளில் என்னை பார்த்து கேள்வி கேட்டதான் அந்த பாஸ்டர் நீங்கள் தானே என்று பாஸ்டர் லூக்காவை நிறுத்தி அவரை பார்த்து கேட்டாராம். What happened? Yes, he said, yes, I am the pastor. ஆம், நான் தான் அந்த பாஸ்டர் என்று சொன்னார். What happened to you? Why are you like this? ஏன் என்ன நடந்தது? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? I don't have enough income. எனக்கு தேவையான வருமானம் இல்லை. I'm going through difficult times. நான் மிகவும் கடினமான நேரங்கள் காலங்களை போய் Also கொண்டிருக்கிறேன். not keeping well.
I'm not keeping well. எனக்கு சுகமும் சரியாக இல்லை. Not only that, the biggest thing is, if I was alone, it's okay, and my wife and children I have to look after. அது மாத்திரமல்ல, நான் தனிமையா இருந்தாலும் பரவாயில்லை, நான் பார்த்துக்கொள்ள வேண்டிய மனைவியும் பிள்ளைகளும் உண்டு. Then pastor asked, now do you know why I didn't get married? இப்பொழுது பாஸ்டர் லூக்கா கேட்டார், இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா ஏன் நான் விவாகம் செய்யவில்லை தெரியுமா? So pastor had already said, one day will come, I'll tell you the answer. The day came. பாஸ்டர் அன்றைக்கே சொன்னார், ஒரு நாள் வரும், அப்பொழுது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னார். So after that, pastor helped him, got him rice and helped him to grow up. After that, every year he comes for our convention at Urumbalur. அதற்கு பின்பாக பாஸ்டருக்கு உடனடியாக கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து அரிசி பொருள் எல்லாம் வாங்கும்படிக்கு அவருக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த பாஸ்டர் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய இரும்பூர் கன்வென்ஷனுக்கு வந்து கொண்டே இருக்கிறார். One day I went to, when I was serving God in Sembakam, I went to a particular house. ஒரு நாள் நான் செம்பாக்கத்தில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு போயிருந்தேன். There a pastor's wife came அங்கு பாஸ்டருடைய மனைவி வந்திருந்தார்கள். and asked, you people don't get married, is it? அவர் என்னை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டீர்கள் தானே? I said no. இல்லை, நாங்கள் பண்ண மாட்டோம். Then she asked, if you have a problem, with whom will you share it? உங்களுக்கு பிரச்சனை என்று வருமானால் யாரிடத்தில் போய் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்றே அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள். I said, sisters are there for us, we will share the problems with. அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், எங்களுக்கு சகோதரிகள் உண்டு, அவர்களிடத்திலே போய் இந்த பிரச்சனையை பகிர்ந்து கொள்வேன் என்று சொன்னேன். Then she said, but you can't share every problem with the sisters. If you have a wife, then you can personally share everything. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனையும் போய் நீங்கள் சகோதரிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாது, ஆனால் மனைவி ஒருவள் இருப்பாளானால் அவளிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாமே என்று So சொன்னார்கள். I said, because I don't have a wife, half the problems are not there, I said. அப்பொழுது நான் அவளிடத்திலே சொன்னேன், மனைவி என்று ஒன்று இல்லாதபடினாலே எனக்கு பிரச்சனைகளில் பாதி பிரச்சனை இல்லாமல் போய்விட்டது. So why create some problems and then go and tell the wife? ஏன் பிரச்சனைகளை உருவாக்கி மறுபடியும் அதே பிரச்சனையை அவளிடத்தில் போய் சொல்ல வேண்டும்? So worldly way speaking, it's a relief. Spiritually, it's an order. உலக பிரகாரமாக பேசினால் கூட அது பிரச்சனையிலிருந்து ஒரு நல்ல தீர்வு. ஆவிக்குரிய பிரகாரமாக பேசினால் அது ஒரு முறைமையா இருக்கிறது. Personally, if you ask me, it's a very beautiful life. தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்றால், இப்படிப்பட்டதான ஜீவியம் மிக ஒரு அழகுள்ள ஜீவியம். We have gone through many problems in our life. நாங்கள் அநேக பாடுகளின் பகுதியில் போயிருக்கிறோம். We have gone through temptations. சோதனைகள் கூட போயிருக்கிறோம். We have gone through sickness. வியாதிகளுக்கு கூட போயிருக்கிறோம். We have been rejected by others, hated by others. மற்றவர்களால் நாங்கள் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறோம். Both of us have ruined our reputations. எங்களுக்கு இருந்ததான அந்த பெயரெல்லாம் கூட கெட்டு போயிருக்கிறது. Even today there are people ready to shoot us if we do anything wrong. நாங்கள் ஏதாவது தப்பு செய்துவிட்டால் உடனடியாக சுட்டு போடும்படி அநேகர் ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். But I can say even one day the thought of leaving the ministry has never come. By the grace of God. தேவனுடைய கிருபையினால் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு நாளும் கூட ஒரு முறை கூட தேவனுடைய ஊழியத்தை விட்டு போக வேண்டும் என்கிறதான அந்த சிந்தை எங்களுக்கு வந்ததே இல்லை. Because in the midst of all our problems, not one day has our God left us. எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலே ஒரு நாள் அல்ல ஒரு முறையாக தேவன் எங்களை கைவிட்டதே இல்லை. He is our faithful husband. அவர் எங்களுக்கு விசுவாசமுள்ள புருஷனாய் இருக்கிறார். And he can be your faithful husband too. அவர் உங்களுக்கும் விசுவாசமுள்ள புருஷனாக இருக்க முடியும். Even if you get married, நீங்கள் ஒரு விவாகம் செய்தாலும் கூட, to become the bride of Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக ஆகும்படிக்கு finally you should come to that state of holiness, கடைசியாக நீங்கள் அந்த பரிசுத்தத்தின் நிலவரத்திற்கு வர வேண்டும். where even the husband and wife come to a state of being without lust and living like a brother and sister. புருஷனும் மனைவியும் கூட அந்த இச்சையெல்லாம் விட்டு சகோதரனை போல சகோதரியை போல அப்படி ஜீவிக்கதான் அந்த நிலவரத்திற்கு வர வேண்டும். Bible says, because the time is short, because the last days, even he that has a wife should live as though he does not have a wife. வேதம் சொல்லுகிறது, காலம் சமீபமா இருக்கிறபடினாலே, நாட்கள் குறுகினதா இருக்கிறபடினாலே, மனைவி உடையவன் அல்லாதவன் போல இருக்க வேண்டும். You don't read it now, I just give you the reference. அதை நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். It's in 1 Corinthians chapter 7, முதலாம் கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் verse 29. 29ஆம் வசனம். Just jot it down. அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். God has to choose a group of people who can even sacrifice that relationship and live up to the standard of his original will. தேவனுடைய அந்த ஆதி சித்தத்தின்படி அந்த நிலவரத்திற்கு ஏற்றவாறு ஜீவிக்கும்படி
தேவன் ஒரு கூட்டம் ஜனம் தன்னையே பலியாக கொடுக்கும்படி அப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை தேவன் தேடினார். A group of people who will not surrender to the lusts of the flesh. மாம்சத்தின் இச்சைகளுக்கு தங்களை அனுமதியாத அப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் தேடினார். That's why in the book of Revelation chapter 14 you read of a group of people who are not defiled with women. They are 144,000 in number, standing on Mount Zion in eternity. அதை தான் நாம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1,44,000 பேர்கள் இவர்கள் தங்களை ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் அவர்கள் அந்த மலையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். So here is a group of people, 144,000 of them. They are not defiled with women, the Bible says. வேதம் சொல்லுகிறது இந்த 1,44,000 பேர் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். In other words, it is in general, just because it says they are not defiled with women, it doesn't mean they are all men. இங்கு ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்று சொன்னபடினாலே இது வெறும் ஆண்களை மாத்திரம் குறிக்கிறது அல்ல. It means they are not defiled with the opposite sex. That's all. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் மற்றவர்களோடு உறவு கொள்ளாதவர்கள், எதிர்ப்பாலானவர்களோடு, எதிர்ப்பதத்தோடு அவர்கள் உறவு கொள்ளாதவர்கள். For example, உதாரணமாக the Bible says man shall not live by bread alone. வேதம் சொல்லுகிறது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. Does it mean that women have to live by bread alone? அதனுடைய அர்த்தம் மனுஷிகள் எல்லாம் அப்பத்தினால் மாத்திரம் ஜீவிக்க வேண்டும் என்ற அர்த்தமா? The word man refers to man and women, men and women. மனுஷன் என்று சொல்கிற வார்த்தை மனிதனையும் மனுஷியையும் குறிக்கிறது. God made man in his own image. That means he made women in other images. தேவன் மனிதனை தமது சாயலின்படி தமது ரூபத்தில் உருவாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் அவர் மனுஷியை வேறு ஒரு சாயலில் உருவாக்கினாரா? So it's a general name for man and woman. ஆகினாலே பொதுவாக மனிதனையும் மனுஷியும் குறிக்கும்படி மனிதன் என்கிற அவர் குறிப்பிடுகிறார். That is why God has chosen a group of people who will not yield to even the natural instincts that a human being has, so that they might come into the initial plan of God. தேவன் தன்னுடைய ஆதி நோக்கத்திற்கு ஒரு கூட்டம் ஜனத்தை கொண்டு வரும்படி ஒரு மனிதனுக்கு உண்டாகதான் அந்த இயற்கையான அந்த ஆசாபாசங்களை கூட அவர்கள் அனுமதிக்காதபடி விட்டுவிடுவதாக இருக்க வேண்டும். Otherwise the devil will say, you created a bride, but you still don't have that group of people, those human beings whom you initially created. ஆண்டவரே, நீர் மனிதனை இப்பொழுது உருவாக்கியது உண்மைதான், ஆனால் அந்த ஆதி நிலவரத்தின்படி நீர் உருவாக்கிய அந்த கூட்டம் எங்கே? அப்படி ஒரு கூட்டம் இல்லை என்று சொல்லி பிசாசு தேவனை பார்த்து சொல்லுவான். So God has to do justice to that. அதற்கு தேவன் ஒரு நீதி செய்ய வேண்டியதாக இருந்தது.